அனைவருக்கும் வணக்கம். பட்ஜெட் அதாவது தமிழ்நாடு பட்ஜெட் 2024 வந்து ஒரு பெரிய ஸ்பீச்சாக இருக்குது. 2 நாள் வந்து டாக் ஆஃப் த டவுனாக எல்லாரும் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய சமூக ஊடகங்கள், டிவி நியூஸ்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அது தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி இது நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஆறுகள் சீரமைப்பு அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்கீங்க. இந்த நதிகள் சீரமைப்பு வந்து இப்போ ஆரம்பித்தது கிடையாது. கருணாநிதி ஐயா பீரியடில் 90களே ஆரம்பித்தது. அப்போவே வந்து கருணாநிதி ஐயாவோட பட்ஜெட்டில் 3 கோடி ரூபாய் வரைக்கும் கூவம் நதியை வந்து சீர்படுத்தணும்னு சொல்லி ஒரு பட்ஜெட் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. அந்த நிதி என்னாச்சுன்னு 3 மாதம் கழித்து சட்டசபையில் கேள்வி கேட்கும்போது கூவத்தில் முதலை இருந்துச்சு, அதனால நாங்கள் நிறுத்திட்டோம் பணிகள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 கோடி ரூபாய் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்டப்போ அது முதற்கட்ட பணிக்கே சரியாக போச்சுங்க அப்படின்னு சொல்லி கருணாநிதி ஐயா சொன்னார். அப்போ ஆரம்பித்த நதிகள் சீரமைப்பு திட்டங்கள் எல்லாமே 2010லையும் இதே கூவத்துக்காக வந்து பட்ஜெட் ஒதுக்கி 5லேருந்து 6 வருஷத்துக்குள்ளே இதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா சொல்லியிருந்தாரு. இன்னும் பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியல. எகெயின் 2024 பட்ஜெட்லேயும் நதிகள் சீரமைப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த சீரமைப்பு அப்படிங்கிறதுக்காக நிறைய கொண்டு வரீங்க. இதை கொண்டு போய் செயல்படுத்தி அந்த நதிகளை வந்து எத்தனை நதிகளை மீட்டெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் மக்களுக்கு தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது என்னென்னா, மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை எல்லாத்தையும் எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி இது நாங்கள் தான் பண்ணோங்கிறத வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கான விளம்பரத்தையும் தேடிக்கிறீங்க. இதில் மக்கள் நலனுக்கான திட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. மக்கள் நலனுக்கான திட்டங்கள் கிடையாது. ஆனால் கலைஞர் கருணாநிதி ஐயாவோட பேரில் வந்து விளம்பரப்படுத்திட்டு விளம்பர அரசியல் எப்படியெல்லாம் பண்ண முடியும். மக்கள் வரிப்பணத்தை வாங்கி உங்களோட வரிப்பணத்தில், அதாவது உங்கள் வீட்டு பணத்திலிருந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியான கருணாநிதியோட பேரும் உங்களோட தலைவர்களோட பேரும் வச்சு அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு விளம்பர அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் மக்களோட பட்ஜெட்டெல்லாம் நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் நலனுக்காக மக்கள்கிட்டேருந்து வரி வாங்கி அதை மக்களுக்காக செலவு பண்ணுறீங்களான்னு கிடையாது. ஏன்னா தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா, பீக் ஹவர்ஸில் கரண்ட் பில், இபி பில் வந்து அதிகப்படுத்தியிருக்கீங்க. தொழில் எப்படி நடத்துவாங்க? இபி பில் அதிகப்படுத்தியிருக்கீங்க, வரி அதிகப்படுத்தியிருக்கீங்க. ஆனால் இதை பற்றி எல்லாம் யாராச்சும் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி விட ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து அதிகமாக இருக்குது. இதை பற்றி தெரியாதவங்க வந்து ஓகே இதெல்லாம் சென்ட்ரல் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. கொஞ்சம் படித்து சேர்ந்தவங்க கேள்வி கேட்கும்போது நாங்கள் காரணம் இல்லை, சென்ட்ரல் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு மேலே கை கட்டிடுறீங்க. மொத்தமாக பட்ஜெட்டில் மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், அதாவது நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதில் எதுவுமே நிறைவேற்றலை. அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்லேயாச்சும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க, நிதிகள் ஏதாச்சும் ஒதுக்கியிருக்கீங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. மக்களோட பணத்தை வீண் விரியம் தயவு செஞ்சு செய்யாமல் மக்கள் நலனுக்கான திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்டே இருந்து வருஷம் 1 லட்சம் கோடி பக்கமாக கடனை வாங்கியிருக்கீங்க. அந்த கடனை என்ன செலவு பண்ணீங்க? இப்போ போட்டிருக்க நிதிகள், மக்களோட வரிப்பணம், இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்கனாலும் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆமாம் திராவிட அரசு நல்ல அரசு தான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவோம். நன்றி.